வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட ஒரு அப்டேட்டு. நம்ம பண்ணையிலேருந்து ஆடுகளுக்கு தேவையான அடர் தீவனங்கள் ஃபுல்லாமே தமிழ்நாடு முழுக்க அனைத்து பண்ணைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கூட மூட பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் லாரி சீரிஸில் ஏறி இருக்குது. வெளியே நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 150 170 மூடை அந்த வண்டிக்கு ஏற்றி ஃபுல்லாக தரப்பை கட்டிட்டோம். இதுக்கப்புறம் நிறைய ஃபார்ம் வந்து நம்மளோட மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆடு தீவனம் தேவைப்படுச்சு எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பொங்கல் தமிழக திருநாள் வரக்கூடிய காரணத்தினால கரெக்டாக லாரி சர்வீஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10ஆம் தேதி 1வது மாதம் 2026 புக்கிங் வந்து நிப்பாட்டுறாங்க. அதனால் தீவனம் தேவைப்படக்கூடிய இப்போயுமே நீங்கள் புக் பண்ணி கரெக்டாக சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை உங்கள் இடத்துல கிடச்சிரும். அதுக்கப்புறத்துலேருந்து புக் ஆகிறது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அது திங்கக்கிழமைக்கு அப்புறம் 12 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் புக் பண்ணுறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் தீவனம். சரிங்களா? அதனால் புக்கிங் எப்போனாலும் நம்ம எடுப்போம். ஆஃபீஸ் திறந்தா இருக்கும். ஆனால் லாரி சர்வீஸ் வந்து 10ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. அதனால் தீவனம் எடுக்கக்கூடிய குயிக்காக எடுத்துக்கிடுங்க. இதுக்கப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தீவனம் கிடைக்கும். இது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய லோக்கல் உள்ளவங்க எப்போனாலும் ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் லோக்கலில் உள்ளவங்க 10 மூடை வேணும், 50 மூடை, 100 மூடை வேணுங்கிறத நம்ம ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். வெளி மாவட்டங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி. இது எல்லாமே நம்ம சிவகிரி மாவட்டத்தை தான் அனுப்பி விட்டுருந்தோம். மொத்தம் ஒரு 90 ஊட்டி அனுப்பியிருந்தோம். சூப்பர் ஊட்டி எல்லாமே சராசரியாக 16.5 கிலோ வந்தது. இன்றைக்கி கஸ்டமர் எல்லா பணக்காரங்களும் கேட்குறது வந்து 15 கிலோக்கு மேலே 18 கிலோ உள்ள அப்படி கேட்குறீங்க. அப்படி கேட்ட குட்டிகள் தான் இந்த குட்டி. நமக்கு ரொம்ப வேண்டிய கஸ்டமரு. நம்ம ரெகுலராக அவங்களுக்கு 3-4 லாட்டு வரைக்கும் கொடுத்துருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாப்புல. சரி, அவருக்கு எடுத்து கொடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன 30 குட்டி 40 குட்டி 20 குட்டி இந்த மாதிரி கேட்குறீங்க. 15 கிலோ 16 கிலோக்கு மேலே நம்ம பார்க்குறோம். அமைய மாட்டுக்கு இப்போ பூராமே கிடைக்காது. இப்போ வரது சைஸ் பூராமே 13 கிலோ 12 கிலோ 11 கிலோ சைஸ் தான் கிடைக்கி. இது என்னென்னா 90 குட்டி. இதை வந்து நம்ம பிரித்து கொடுக்கும்போது வண்டி வாடகை இந்த மாதிரி வாடகை கூட வந்துடும். அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிவகிரி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குட்டினாலும் சரி 200 குட்டினாலும் சரி அனுப்புங்கன்றப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இந்த குட்டிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த 90 குட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு 50 குட்டி, இன்னொரு இடத்துல ஒரு 30, ஒரு இடத்துல 20, ஒரு இடத்துல 8, ஒரு இடத்துல 12 அப்படி பிச்சு தான் கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருக்கோம். அந்த குட்டிகள் ஃபுல்லாமே ஈஸியெல்லாம் எடுத்து கொடுக்கல. அந்த குட்டிகள் ஃபுல்லாமே எடைக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம். மதிப்பு கிடையாது. இன்றைக்குள்ள இடம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வளப்படி என்ன விலைக்கு விற்கிறது எல்லாமே தெரியும். எடைக்கு தான் கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். அது மாதிரி சந்தையில் குட்டிகள் வாங்கக்கூடியவங்க இந்த வாரம் நிறைய பேர் வரன்னு சொல்லியிருக்கீங்க. சந்தையில் குட்டிகள் வாங்கக்கூடியவங்களாம் ரொம்ப தெளிவாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நான் இப்போ இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய விஷயமும் தான். எல்லாருமே கொஞ்சம் பெரிய வீடியோ கேட்குறீங்க. சந்தையில் அப்படி குட்டிகள் வராது. அப்படி வந்திருந்தால் விலை கூட வரும். அப்படி விலை கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக லாபம் இருக்காது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. அதுக்கு எனக்கு என்ன முடிவு எடுக்கணுங்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் கார் ஊட்டி எடுத்தாலும் இப்போ நிறைய இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஒரு 50 ஊட்டி எட்டு போகிறாங்க, இல்லை 5 ஊட்டி 4 ஊட்டி இந்த மாதிரி இறந்த மாட்டுக்கு ஒதுங்கி நிற்கி இறந்து போயிருது. என்ன சிம்டனே தெரில அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய பேர் நம்மகிட்ட எடுக்காட்டியுமே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஊசி போடுங்க, இந்த மாதிரி மெடிசன் கொடுங்கன்னு சொல்கிறோம். இந்த கார் ஊட்டி இந்த பணிகளுக்கு தாங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தாயிட்டு பிரிக்கிறனால அந்த குடிகளுக்கு சரியான எதிர்ப்பு சக்தி கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு 14-15 கிலோ வரும்போது ஆட்டுக்காரங்க விற்பனை பண்ணாங்கன்னா வளர்க்குறவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. ஆட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணிக்கெலாம் அவங்களால வந்து சேஃப்டி பண்ணி கொண்டு வரது பெரிய விஷயம். அவங்க பூராமே காட்டில் தான் வச்சுருப்பாங்க. அந்த பணிக்கு குட்டிகளுக்கு தாங்காது. அதனால் உடனே சந்தைகளுக்கு விற்பனை பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் பணியாளர்கள் எடுக்கக்கூடியவங்க நல்லா சுற்றி தார்பாயெல்லாம் கட்டி கேர்ஃபுல்லாக கரெக்டான இறையெல்லாம் வச்சு பராமரித்து பார்க்கணுங்கிற வழி இல்லை. ஆனால் குட்டிகளை வந்து அவசரப்படாமல் புது பண்ணையாளர்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து இந்த குட்டி எடுத்தால் நம்மளால் வளர்க்க முடியுமாங்கிறத யோசிச்சுக்கிடுங்க. எதுலேயும் ஏமாந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம எடுத்து கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த நஷ்டம் வந்ததோட தான் நான் முழுக்க நினைக்கிறேன். பார்த்துக்கிடுங்க. இந்த குட்டி ஜோடி 13,500 உயிரடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஜோடி 13,500. இந்த ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டு கடாய். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 ஊட்டி இருக்கும். இதில் 10 புருவ நான் மொத்தம் 30 ஊட்டி இருக்கும். 30 ஊட்டி இருக்கும் நினைக்கிறேன். இதில் 30 கடாய் ஒரு 10 புருவ இருக்குது. ஆனால் டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி 15,400 விற்பனையாக இருக்குது. நம்ம வந்து நல்ல விலை தான் கேட்டிருந்தோம், கொடுக்கல அவர். ஆனால் புருவ சேர்ந்து கிடக்கு. புருவனால நம்ம பேக் அடிச்சிட்டோம். கடைசி நம்ம குமாரம்மா தான் முடிச்சாப்புல. இது ஃபுல்லாக மயிலம்பாடி குட்டி. இது ஃபுல்லாக நம்ம தான் முடித்தோம். நம்ம தென்காசியில் நம்ம கஸ்டமர் ஒரு மாமாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தோம். இதில் ஒரு 40 குட்டி இருக்கும் நினைக்கிறேன். இது எல்லாமே ஜோடி பார்த்திங்கன்னா 12,100 முடிச்சு கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்ல தரமான குட்டி, நல்ல பெரிய குட்டிகள். இது லைவ் வீட்டு விட்டுக்கு என் மாதிரி ஒரு 13 கிலோ தாராளமாக இருக்கணும் அந்த குட்டி. இது ஃபுல்லாமே ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டு கடை தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, அந்த 13,500 விற்பனையான குட்டி. நான் 12,500 வரைக்கும் கேட்டிருந்தேன். கடைசி 13,500 விற்பனை ஆயிடுச்சு. லைவ் வீட்டு ரேட்டெலாம் பார்க்கும்போது 550 ரூபாய் தாண்டுது பொடி குட்டிகள்லாம். பருங்குட்டி ரேட்டு குறையும், உங்களுக்கு பொடி குட்டி ஆவாவோ ரேட்டு கொடுது. இந்த குட்டி தான் நம்ம நைட்டே முடிச்சிட்டோம். கரெக்டாக சந்தையில் 4:30 வந்திருந்தோம். நைட்டே முடிச்சுட்டு அந்த குட்டிகள் ஃபுல்லாமே எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டி தான். நல்ல தரமான குட்டிகள் தான். வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். குட்டி எந்த கோளாறும் கிடையாது. நல்லா தெளிவாக இருந்தது. சந்தையில் குட்டிகள் வாங்கும்போது ரொம்ப தெளிவாக பார்த்து வாங்க. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குரிய குட்டிகள் நிறைய சந்தைக்கு வரும். அது வியாபாரிகளும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கும்போது அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் கொஞ்சம் குட்டிகளை ஃபுல்லாமே பார்த்து சேஃப்டி நல்ல குட்டிகளை பார்த்து வாங்க.
இது எல்லாமே நல்லா வெளிச்சு தரோம். நல்ல மயிலம்பாடி குட்டி வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். இது மொத்தமாக ஏற்றி அனுப்பிட்டோம். எல்லாமே நல்ல தரமான குட்டி, வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி. இப்போ இந்த மாமா மொத்தம் நம்மளோட ஒரு 80-100 குட்டி வரைக்கும் பிடிச்சிப்பாரு நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இல்லை இடத்துல இந்த குட்டி கொஞ்சம் பரு குட்டி. இந்த குட்டி ரேட்டு ஒரு கூட 12,100 எடுத்து கொடுத்துருந்தோம். மற்ற எல்லாமே 11,500, 11,700. இதில் பார்த்தீங்கன்னா 23 குட்டி இந்த ஏற்றிட்டு இருக்காங்களே. இது அடுத்த ஆட்டிலேருந்து எடுத்தது. இது 23 குட்டி ஜோடி 11,800 முடிச்சு கொடுத்துருந்தோம். இதுவும் நல்ல குட்டிகள் தான். இது எல்லாமே காடியில் இற சாப்பிட்ட குட்டி, அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்தோன்னு கூட இற சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம மாமரம் தான் வாங்கியிருந்தோம் 11,800. நல்ல சூப்பர் குட்டி. இதை வாங்கி அனுப்பியாச்சு. குட்டிகள் சந்தையில் எடுக்கக்கூடியவங்க ஃபார்ம் வச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து அவசரப்படாமல் எடுங்க. ஒரு வாரம் முன்ன பின்ன தயவுசெய்து யாரும் ரொம்ப சின்ன குட்டிகள் எடுத்து கஷ்டத்தை அனுபவிச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்க டெய்லி ஃபோன் பேசும்போது சொல்கிறப்போ நமக்கே சிரமமாக இருக்குது. இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் டக்குன்னு குட்டிக்கு ஏற்றி விட்ருவாங்க வியாபாரிகள்லாம். ஆனால் இது வந்து உங்களால் வளர்க்க முடியுமாங்கிறத எல்லாம் தெளிவாக யோசிச்சுக்கிடுங்க. அதனால் தயவுசெய்து தெரியாமல் எடுத்து எதுவும் முடிச்சிடாதீங்க. உங்கள் துட்டு நஷ்டமானாலும் எங்கள் துட்டு நஷ்டமானாலும் நஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, சரிங்களா? அதனால் எதுலையுமே ஏமாந்துறாங்க. ரொம்ப கவனமாக குட்டிகளை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு 100 200 கூடனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய குட்டிகளை பாருங்கள். அப்படி பெரிய குட்டி வரல, பொடி குட்டி தான் வந்துருக்குன்னா உங்களால் சமாளிக்க முடியுமாங்கிறத யோசிச்சுடுங்க. அந்த குட்டிகளுக்கு எதுவும் கோளாறு இருக்காங்கிறது செக் பண்ணிவிடுங்க. இல்லை வளர்த்துலான்னா தைரியமாக எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. நல்லா யோசிச்சுடுங்க, சரிங்களா? ஏன்னா கோடை காலத்தில் நீங்கள் பொடி குட்டி எடுத்தாலும் வளர்த்துக்கலாம். இந்த பனி டயத்துலாம் கொஞ்சம் சிரமப்படும். உங்களுக்கு பனி எப்பயுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்றையில் ஒரு 50 குட்டி நம்ம ஃபஸ்ட்டே குட்டி வந்து வெளியே எடுத்து விட்டுட்டோம். முடிச்சு வெளியே வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம். இல்லை ஒரு 50 குட்டி ஜோடி 11,200 முடிச்சு வச்சுருந்தோம். நல்ல குட்டி, நல்ல தரமான குட்டி. 11,200 11,300 நாமில் மறந்துருச்சு. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குட்டி இது வெளியே இருக்க எடுத்து விட்டு முடிச்சோடனே நம்ம மாமா தான் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டிகள் ஃபுல்லாமே ரெடியாகி கிளம்பும்போது அப்படி குட்டிகளை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி வளர்ப்புட்டி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு சந்தைக்கு வாங்க, 5:30 வாங்க. நல்ல குட்டிகளாக பார்த்து எடுக்கலாம். ஆனால் ஒரு 2-3 வாரமாக குட்டிகள் அதிகமாக சந்தைக்கு வந்துருந்துச்சு. இந்த வாரம் வந்து அந்தளவுக்கு குட்டிகளே வரலை. ஆனால் ஆட்கள் இந்த வாரம் அதிகமாக வந்திருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு குட்டிகள் வரலை, சரிங்களா? எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்து போகிறாமே நல்ல மயிலம்பாடி குட்டிகளை தான் எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த வாட்டியுமே கஸ்டமர் 5-6 பேர் வந்திருந்தாங்க. நான் எங்களால் எடுத்து கொடுக்க முடியல. குட்டிகள் அந்தளவுக்கு வரலை. வந்துட்டாங்கன்னு சொல்லி நானும் கண்டமாடி எடுத்தும் அனுப்பவும் இல்லை. எல்லாருமே கூப்பிட்டு வச்சு நிலவரத்தை சொன்னேன். கூப்பிட்டு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, ரேட்டு வாசி கூட இருக்குது, குட்டியும் பொடியாக இருக்குது, நீங்கள் வளர்க்க மாட்டீங்க, உண்மையான விஷயத்தை சொல்லி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சும்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வச்சு ஏமாத்துற மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாமே நம்ம கஸ்டமர் தான். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க குட்டி வாங்க சொல்லி. ஒரு 7-8 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் குட்டிக்கிட்ட தான் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா பார்த்து பிடிச்சி கொடுத்துருந்தோம். இல்லை ஒரு 4-5 கஸ்டமர் மட்டும் குட்டி எடுத்து கொடுக்க முடியலை. இதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை. சந்தையில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு குட்டி எடுக்க வரேன் அவங்களுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். சந்தை டைமிங் ஒரு 3 மணி நேரம் தான். அந்த 5 to 7 தான் வியாபாரம். அந்த 2 மணி நேரம் தான் வியாபாரமே. அதை டக்கு எங்களால் முடியவும் முடியல. சந்தையில் கண்டிப்பாக இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க. அந்த வாரம் மட்டும் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு 3 பேர் தான் குட்டிகள் எடுத்து கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே எடுத்து கொடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நல்ல குட்டிகள் வரலை. வந்துட்டாங்கன்னு சொல்லி கண்டமாடி எடுத்து கொடுக்குற மனசு எங்களுக்கும் இல்லை. அதனால் கொஞ்சம் குட்டிகளை நல்ல குட்டிகளாக பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆட்களாக வாங்க. தயவு செஞ்சு நாங்கள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி மற்ற ஆள் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏமாந்துடாதீங்க. சின்ன குட்டியில் வாங்கிட்டு போய்